இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கைஸ், இது வந்துட்டு எக்கோ கார்டன்ற ஒரு இடம். கண்டிப்பாக சவுண்டு யாருக்குமே கேட்டிருக்காது. எல்லாருமே கத்தி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் ஒரு 2-3 விஷயம் ட்ரை பண்ணோம். நான் அந்த வியூ பிக்கை இப்படி உக்காந்துட்டு காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். கைஸ், இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு எக்கோ பாயிண்டில் அந்த சவுண்ட்லாம் கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போ அந்த கிளிப்பை நான் காமிக்கிறேன். ஆனால் கைஸ், இந்த இடத்துல சவுண்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக மைன்யூட்டான எக்கோ சவுண்ட் கேட்டுது. உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு கேட்டிருக்குன்றது தெரியல. பட் ஆனால் நானும் நிறைய ட்ரை பண்ணேன். ஒரு சில மைன்யூட்டான சவுண்ட்ஸ் மட்டும் கேட்டுது. நிறைய பேர் அப்படியே பண்ணதுனால. ஸோ பாருங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எக்க அடிக்கலப்பா. டேய், கத்து கேக்குது. நல்லா கத்து. கேக்குதுயா? நல்லா கத்து. நீ கத்து. நீ கத்து. யார் வச்சல? நீ கைஸ், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா, நான் எல்லா பிளேஸையும் நான் மூணாரில் கவர் பண்ணலை. என்னால் முடிஞ்ச வரைக்குமான பிளேஸஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்கச்சக்கமான பிளேஸஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோட எண்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் நான் ஒவ்வொரு இதையும் நான் இது பண்ணி காமிக்கிறேன், ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ என்னென்ன பிளேஸஸ் பார்க்கலாம், என்னென்ன பிளேஸஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் காமிப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் சும்மா ஹைலைட் பண்ணுற மாதிரியான விஷயத்த மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணேன். வேறு எதுவுமே நான் கேப்சர் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் மை டைம் நானுமே நிறைய இடத்த மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு பிகாஸ் ஆஃப் மை ஷெட்யூல் அது வந்துட்டு ரொம்பவே டைட்டாக போட்டிருந்தனால எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னால் எல்லா இடத்தையுமே கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே. இது வந்துட்டு இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நைட்டு நீங்கள் ஒரு 6 o'clock மேலே வந்தால் தான் அந்த இடத்துல ஒரு நல்ல வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய என்ஜாய் பண்ணலாம். இங்கே மியூசிக் நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. அதை நான் இன்னும் கேப்சர் பண்ணலை. போக அதை கேப்சர் பண்ணலை. பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்.
கைஸ் இந்த இடத்துல நான் எல்லா வீடியோவுமே நிறைய கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இருந்தாலும் அது வந்துட்டு எல்லாத்தையுமே என்னால் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டியூரேஷன் போகும். நான் பிட்டாக காமிக்கிறேன். லாஸ்ட்டுக்கு போயிட்டா இவார் மாமா வரப்போறாங்க மாமா. இருமாப்ல பொறுமையா தான் போக முடியும். அடுத்து வரணும். ஸோ கைஸ், டே 2 இன் மூணார். இது வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட எல்லா பிளேஸையும் முடித்தாச்சு. இன்றைக்கி ஒரு சில பிளேசஸ் மட்டும் இருக்குது, அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 2 பிளேசஸ் பாக்கி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நமக்கு நான் நேற்றே சொன்ன மாதிரி ரூம்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலாம். ஒன் செகண்ட். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ண வரலாம். இன்னும் 2 பிளேசஸ் தான் இருக்குது நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுறதுக்கு. தென் நேராக வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும். அந்த இதோட விலாகும் இது இன்றைக்கி வரும். ஸோ ஓகே, பார்க்கலாம். கைஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, கிட்டத்தட்ட இங்கே இன்னும் 2 பிளேஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. அதில் ஒரு பிளேஸ் தான் இப்போ நான் வந்திருக்க பிளேஸ். ஸோ பார்க்கலாம் என்ன இது பண்ண போகிறான்ட்டு. உள்ளே இங்கே வந்துட்டு ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இந்த ஒரே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நான் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே கூட்டமாக இருக்க ஒரே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது. பார்க்கலாம். ஸோ கைஸ், இது டிக்கெட்ஸ் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சாலும் நல்ல ஒரு வேல்யூபிளான ட்ரிப்பாக இருந்தது. இந்த ஒரு இது என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்ஸ் தான் மேலே. அந்த 12 வருஷத்துக்கு பூக்கிற அந்த ஒரு பூ இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூவுடைய செடி இதெல்லாம் நாங்கள் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணோம். நிறைய விஷயங்கள் பார்த்து இது பண்ணோம், கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வரைக்கும் அந்த ஆனைமலை அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லப்படுது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதை வந்துட்டு நம்ம மேலே போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு, அந்த மவுண்டெயின் டாப்புக்கு போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு வேன் அவங்களே அவைலபிளாக கொடுத்துருவாங்க. அதுக்கான டிக்கெட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் மேலே போய் அந்த வேனை நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி அந்த வண்டியில் ஏற்றி உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு எங்களுக்கு. நாங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம்.
ஸோ கைஸ் மேலே வந்துட்டு எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அது ஒரு மவுண்டெயின் மாதிரி போகும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் மேலேயே நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்து ஃபோட்டோஷூட்டுக்காக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த வரையாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த செடி வந்துட்டு என்னால் ஐடென்டிஃபிகேஷன் இதுதான்றது என்னால் பண்ண முடியல. நான் எக்கச்சக்கமான செடியை கேப்சர் பண்ணேன். அது அந்த பூக்கிற செடியா அது என்னால் அதை கிளியராக வெரிஃபை பண்ண முடியல. ஸோ